தொழில் முனைய ஆர்வமுள்ள அனைவருக்கும் வணக்கம். தி கோல் புத்தகத்தோட 10வது அத்தியாயத்தை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அலெக்ஸ் ரோவர் நேராக வீட்டுக்கு போயிட்டு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கின்னு பேக் பண்ணிக்கின்னு கிளம்பலாம் அப்படின்னு அவங்க மனைவி வந்துட்டு நினச்ச நேரத்துக்கு வரீங்க, நினச்ச நேரத்துக்கு போகிறீங்க அப்படின்ற மாதிரி கத்துறாங்க. ஸோ அவங்க ரெண்டு பேருக்குள்ளே சண்டை ஆரம்பிக்குது. இந்த சண்டை எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, அலெக்ஸ் ரோகோ வந்துட்டு டின்னருக்கு கூட அவங்க மனைவி கூட உட்காந்து சாப்பிட முடியாத நிலமையில தான் அவர் இருக்கிறாரு. அதுதான் அவங்களோட பிரச்சனை, நேரத்தை செலவழிக்கிறதுல அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்துட்டு 2 பசங்க இருக்கிறாங்க. அந்த 2 பசங்க கூட பார்த்தே நிறைய நாள் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி இவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த 2 பசங்களும் இப்போ விளையாட போயிருக்காங்க. ஸோ இவர் எல்லாம் பேக் பண்ணிக்கின்னு நான் நியூயார்க் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய்ட்டு நான் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. ஆனால் ஹோட்டலுக்கு போயிட்டு ஜோனா தங்கியிருக்கிற அதே ஹோட்டலுக்கு போய்ட்டு தங்கிட்டு ஃபோன் பண்ணுறாரு. ஆனால் ஃபோனை எடுக்கிற மாதிரி இல்லை. மறுநாள் காத்தால 6 மணிக்கு எழுதிட்டு ஃபோன் பண்ணுறாரு, அப்பயும் எடுக்கிற மாதிரி தெரியல. ஸோ மனைவி எங்கே போனாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கவலை வந்துடுது. ஸோ 7 மணிக்கு இவர் வந்துட்டு லாபியில் வெயிட் பண்ணுங்க சொல்ல ஜோனா வராரு. ஹாய் அலெக்ஸ் ரோகோ அப்படின்னு சொல்கிறாரு. குட் மார்னிங் சார் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவரை ரிசீவ் பண்ணிக்கின்னு ரெஸ்டாரண்ட்டோட கார்னர் டேபிளுக்கு போய் உட்காந்துக்கின்னு பிரேக்ஃபாஸ்ட் ஆர்டர் பண்ணிட்டு உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நான் சொன்ன அந்த மெஷர்மெண்ட்டெல்லாம் அப்ளை பண்ணி பார்த்தீங்களா அப்படின்னு அவங்க டீம் மெம்பரோடு டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே சொல்கிறாரு. ஜோனாக்கு வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாகிடுது. ஆனால் வந்துட்டு நான் இதுக்காக வரல, என்னோடய நிறுவனத்தை வந்துட்டு காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போ தான் முதல் முறையாக வந்துட்டு ஜோனாக்கு வந்து ஆச்சரியம் ஏற்படுது. என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்ல இது ரொம்ப முக்கியமானது, கான்ஃபிடென்ஷியல், இதை வெளியே யார்கிட்டையும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய நிறுவனத்துக்கு வந்துட்டு இந்த மாதிரி கெடு விதிச்சிருக்காங்க. இன்னும் 3 மாதத்தில் வந்துட்டு நான் வந்துட்டு இம்ப்ரூவ்மெண்ட் காமிக்கல, என்னோடய நிறுவனத்தை மூடிடுறதா வந்துட்டு மேலதிகாரி சொல்லிட்டு போயிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ ஜோனா வந்துட்டு யோசிக்கிறாரு. உன்னால் நீ என்ன எதிர்பார்த்து வந்திருக்குன்னு தெரில, ஆனால் என்னாட்ட கன்சல்ட்டிங் கொடுக்குற அளவுக்கெல்லாம் இப்போ டைம் இல்லை. 3 மாதத்துக்கு நான் ரொம்ப பிஸியாக இருக்கிறேன். ஆனால் வந்துட்டு உனக்கான பிரச்சனைக்கான தீர்வுக்கான வழிகளை வந்துட்டு நான் சொல்கிறேன். நீயும் உன்னோட டீமும் வந்துட்டு புத்திசாலியாக இருந்தீங்கன்னா இந்த பிரச்சனை வந்து நீங்களாகவே வெளியே வந்திருப்பீங்க. அதுக்கான வழிகளை மட்டும் நான் சொல்கிறேன், ஓகேவா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சரி அப்படின்ற மாதிரி இவர் ஏற்றுக்கிறாரு. நீங்கள் எவ்வளோ ஃபீஸ் வாங்குவீங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு அலெக்ஸ் ரோகோ கேட்குறாரு. நார்மலாக என்னோடய ஃபீஸே வந்து வேறையாக இருக்கும், ஆனால் வந்துட்டு இப்போ நான் வழிகளை மட்டும் தான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்றதுனால வந்துட்டு நீ கற்றுக்கிறதுக்கான பலனை மட்டும் எனக்கு கொடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதை எப்படி மெஷர் பண்ணுறது அப்படின்ற மாதிரி இவருக்கு தெரில. சரி இப்போத்துக்கு அதை போட்டு குழப்பிக்காத, நம்ம 2 பேரும் வந்துட்டு பிரச்சனைக்குள்ளே போகலாம். 3 மாதன்றது வந்துட்டு பெரிய டைம் தான், அது ஒன்றும் இது இல்லை, அதில் நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் காமிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு சரி எங்கேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ரோபோக்கு எந்த அளவுக்கு வேலை கொடுக்குறது அப்படின்னு சொல்லிவிட்டு அது சம்மந்தமாக அலெக்ஸ் ரோகோ கேட்குறாரு. ரோபோக்களை பற்றி கவலைப்படாத, அதை தவிர்த்துட்டு நம்ம கவலைப்பட அடிப்படை விஷயங்கள் நிறைய இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் ரோபோக்கள் வந்து எங்களுக்கு ரொம்ப முக்கியமானது, அதுக்கு ஏகப்பட்டதான் நாங்கள் செலவு பண்ணியிருக்கோம், அதில் வந்துட்டு அதிகமான ப்ரொடக்டிவிட்டியை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சரி ப்ரொடக்டிவிட்டின்னு சொல்கிறல்ல, அது எதை நோக்கி அப்படின்ற மாதிரி சொல்ல ஓகே கோலை நோக்கி தான் இருக்கணும், ஒத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அலெக்ஸ் ரோகோ சொல்கிறாரு. ஆனால் எனக்கு அதிக திறன்கள் தேவைப்படுது, எஃபிஷியன்சி அதிகமாக தேவைப்படுது, உற்பத்தி பண்ணுறதுக்கு ஆகிற செலவை வந்துட்டு அது ஈடு கட்டிக்கணும், அதனால் அதுக்கு அதிக எஃபிஷியன்சி தேவைப்படுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீ என்னோடய ஃபஸ்ட் மீட்டிங்லேயே சொல்லியிருக்க ரோபோக்கட்டு வந்துட்டு அதிக எஃபிஷியன்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஆனாலே உன்னோட நிறுவனத்தில் ஏன் கஷ்டத்தில் இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. சரி ஓகே ஒத்துக்கிறேன், என்னோடய நிறுவனத்தில் இருக்கிற என்னோடய மேனேஜ்மெண்ட் டீம் உங்களுக்கு வந்துட்டு எஃபிஷியன்சி வேணும், ஆனால் எனக்கு வந்துட்டு பணம் மட்டும்தான் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீ மட்டும் இல்லை, பல பேர் அப்படி தான் நினச்சின்னு இருக்காங்க. அதிக எஃபிஷியன்சி இருக்கிறது வந்துட்டு ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு நினச்சிருக்கிறாங்க. எந்த ஒரு நபர்கள் அதிகமான எஃபிஷியன்சி வச்சுருக்கிறாங்களோ அது வந்துட்டு அவங்கள ஆப்போசிட் டைரெக்ஷனுக்கு தான் கொண்டு போகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு அலெக்ஸ் ரோகோ சொல்கிறாரு. ஸோ ஜோனா வந்துட்டு ஒரு சிகரெட்டை பற்ற வச்சுக்கின்னு ஒரு சிம்பிளாக நான் ஒரு கொஷின் கேட்குறேன், அதுக்கு பதில் சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு, உன்னோட நிறுவனத்தில் வேலை செய்கிற ஒரு தொழிலாளி வந்துட்டு எந்த வேலையும் செய்யாமல் சும்மா இருந்தால் நீ என்ன பண்ணுவ? ஆமாம் கெட்ட விஷயந்தான், சும்மா விட மாட்டோம் அப்படின்ற மாதிரி. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு ஜோனா வந்துட்டு ஒரு கேள்வி கேட்குறாரு. இது ரொம்பவே வெளிப்படையானது தானே, பணம் வீணாகுது, சும்மா இருக்க நாங்கள் இன்னும் பணத்தை செலவழிக்கலை, எங்களுடைய செலவுகளை வந்து அதிகரித்து போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இது வந்துட்டு இன்எஃபிஷியன்சியை காமிக்குது, இது உற்பத்தி திறன் இல்லாதது, நீங்கள் எப்படி வேணாலும் சொல்லிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அலெக்ஸ் ரோகோ சொல்கிறாரு. ஆனால் வந்துட்டு அலெக்ஸ் ரோகோவை கிட்ட கூப்பிட்டு ஏதோ ரகசியம் சொல்கிற மாதிரி சொல்கிறாரு. எல்லா மனிதர்களும் எல்லா நேரமும் ஓடி ஆடி வேலை செஞ்சுன்னுக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டா அதுதான் வந்துட்டு இன்எஃபிஷியன்சி உண்மையிலேயே அப்படின்ற மாதிரி ஜோனா சொல்கிறாரு. அலெக்ஸ் ரோகோ வந்துட்டு அதிர்ச்சி அடைஞ்சு என்ன உங்களால் நிரூபிக்க முடியுமா இதை அப்படின்ற மாதிரி கேட்குறாரு.
உங்கள் நிறுவனத்தில் நீங்கள் அதை தானே பண்ணின்னு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறார். அதுக்கு அலெக்ஸ் ரோகோ சொல்கிறாரு, எங்கள் நிறுவனத்தில் வந்துட்டு அளவுக்கு அதிகமான ஆட்களெல்லாம் ஒன்றும் இல்லை, இருக்கிற ஆட்களை வச்சுக்கிட்டு அவங்கள எல்லா நேரமும் வேலை வாங்கினா தான் அட்லீஸ்ட் ப்ராடக்ட்டுகளை வந்துட்டு நாங்கள் வெளியே அனுப்ப முடியும் அப்படின்ற மாதிரி அலெக்ஸ் ரோகோ சொல்கிறாரு. அதுக்கு ஜோனா இருந்துக்கிட்டு, சரி நீ சொல்லு, உன்னுடைய நிறுவனத்தில் வந்து மூலப்பொருட்கள் அதிகமாக தேங்கி கிடக்குதா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஆமாம் ஒத்துக்கிறேன், தேங்கி இருக்குது அப்படின்ற மாதிரி. எந்த அளவுக்கு அப்படின்ற மாதிரி அடுத்த ஒரு கொஷின் கேட்குறாரு. ஓகே ஒத்துக்கிறேன், அதாவது கோரியை தொடர அளவுக்கு வந்துட்டு தேங்கி இருக்குது அப்படின்ற மாதிரி அலெக்ஸ் ரோகோ சொல்கிறாரு. இது மூலமாக நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. நிறுவனத்தில் அதிகமாக மூலப்பொருட்கள் தேங்கி இருக்குது, அதிகமான வேலையாட்கள் மட்டும்தான் காரணமா அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஜோனா அடுத்த கொஷினை கேட்குறாரு. ஒரு சில நிமிஷங்கள் வந்துட்டு அலெக்ஸ் ரோகோ யோசித்து பார்க்குறாரு. இது மனிதர்களால் செட் செஞ்சு ஓட வச்சு அது மூலமாக தான் வந்துட்டு அதிகமான மூலப்பொருட்கள் தேங்கி கிடக்குது. ஓகே இதுதான் உண்மை. அப்படின்னா நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, வேலையிலேருந்து சில பேரை வந்துட்டு நாங்கள் நிற்க வைக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்களா அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு. நான் அப்படி ஒன்றும் சொல்ல வரலை, உன்னுடைய நிறுவனத்தோட கெப்பாசிட்டி வந்து கோலை நோக்கி இல்லை அப்படின்றத நான் சொல்ல வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு, உனக்கு பேலன்ஸ்டு பிளான்ட்னா என்ன அப்படின்னு தெரியுமா அப்படின்னு அடுத்த ஒரு கொஷின் கேட்குறாரு. இந்த பேலன்ஸ்டு பிளான்ட்டை வந்துட்டு ஒவ்வொரு நிறுவனத்தில் இருக்கிற மேனேஜர்களும் வந்துட்டு அந்த பேலன்ஸ்டு பிளான்ட்டை கடைப்பிடிக்கணும் அப்படின்றதுக்காக போராடின்னு இருக்கிறாங்க. அதாவது மார்க்கெட்டில் இருக்கிற டிமாண்டுக்கு தக்கவாறு நம்மளோட உற்பத்தி ரிசோர்ஸுகளை வந்துட்டு பேலன்ஸ்டு பண்ணி வைக்கணும், அதுதான் பேலன்ஸ்டு பிளான்ட். நம்மக்கிட்ட போதுமான அளவுக்கு கெப்பாசிட்டி இல்லைன்னா நம்மளால் பொருட்களை அதாவது த்ரூபுட்டை வந்துட்டு அதிகரிக்க முடியாது. அதிக அளவில் கெப்பாசிட்டி இருந்தால் நம்மளோட ஆப்ரேஷன் செலவுகள் அதிகமாகிடும். அதனால் வந்துட்டு இந்த பேலன்ஸ்டு பிளான்ட்டை வந்துட்டு மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி மேனேஜர்கள் வந்துட்டு நிறைய மெனக்கெடுவாங்க அப்படின்ற மாதிரி அலெக்ஸ் ரோகோ சொல்கிறாரு. ஸோ இதுக்காக தான் ஒவ்வொரு மேலாளருமே வந்துட்டு தங்களுடைய தொழிலாளர்களை வந்துட்டு கெப்பாசிட்டி வீணாக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் எல்லா நேரத்துலையும் வேலை வாங்கின்னு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லி முடிக்கிறாரு அலெக்ஸ் ரோகோ. சரி உங்கள் நிறுவனத்தில் வந்துட்டு நீங்கள் பேலன்ஸ்டு பிளான்ட்டை கடைப்பிடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு கொஷினை ஜோனா கேட்குறாரு. சில நேரங்களில் சில பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது, ஆனால் எல்லா நேரத்துலேயும் வந்துட்டு அந்த கெப்பாசிட்டியை வந்துட்டு சரியான விதத்தில் எங்களால் வச்சுக்க முடியல. இருந்தாலையும் நாங்கள் வந்துட்டு அதை நெருங்கிறதுக்கு தான் ரொம்பவே முயற்சி செஞ்சுன்னு இருக்கோம். பேலன்ஸ்டு பிளான்ட்டை வந்துட்டு நானும் இதுக்கு முன்னே எங்கேயுமே பார்த்ததில்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அது ஏன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு கொஷினை கேட்குறாரு ஜோனா. ஏன்னா தொழிலாளிக்கு வந்துட்டு விடுமுறையில் போயிடலாம், நமக்கு மூலப்பொருட்களை அனுப்புகிறவங்க வந்துட்டு ஏதாவது தரமற்ற பேட்ச் அனுப்பிடலாம், எதிர்பாராத விதமாக ஏதாவது ஸ்ட்ரைக் நடக்கலாம். இந்த மாதிரி காரணங்களால் வந்துட்டு எங்கள் பேலன்ஸ்டு பிளான்ட்டை வந்துட்டு கடைபிடிக்காமல் போகுது அப்படின்ற மாதிரி அலெக்ஸ் ரோகோ சொல்கிறாரு. ஆனால் அதுக்கு ஜோனா வந்துட்டு இது எல்லாமே வந்துட்டு சின்ன சின்ன பிரச்சனைங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அலெக்ஸ் ரோகோ வந்துட்டு என்ன இதெல்லாம் சின்ன பிரச்சனையா அப்படின்னு சொல்ல, ஆமாம் உண்மையான காரணம் என்னன்னா பேலன்ஸ்டு பிளான்ட்டை வந்துட்டு நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா உங்கள் நிறுவனம் வந்துட்டு திவாலாகிடும், அதனால தான் இது நாள் வரைக்கும் நீங்கள் பொழைச்சின்னு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு அலெக்ஸ் ரோகோக்கு உடனே ஆச்சரியமாயிடுது. உற்பத்தி திறனை அதாவது சரியான அளவில் நிறுவனத்தோட உற்பத்தி திறனை நம்ம கடைப்பிடிக்கும்போது நம்முடைய விற்பனை வந்துட்டு கீழ் நோக்கி போகும், மூலப்பொருட்களோட அளவு வந்துட்டு விண்ணை தொடும். அதே மாதிரி ஆப்ரேஷனல் எக்ஸ்பென்சஸ் வந்துட்டு அதிகரித்து ஒரு கட்டத்தில் வந்துட்டு நிறுவனம் இழுத்து மூடுறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இதை வந்துட்டு பலவிதமான டேட்டாஸ் வந்துட்டு நிரூபிச்சிருக்குது அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. இதை எதை வச்சு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்ல அவர் வந்துட்டு இதுக்கு 2 விதமான நிகழ்வுகள் வந்து காரணமாக இருக்குது. ஒன்று வந்துட்டு டிபெண்டன்ட் ஈவெண்ட்ஸ், அதாவது ஒரு நிறுவனத்தில் நடக்கிற வேலைகள் வந்துட்டு ஒரு வேலை முடிஞ்சதுக்கப்புறம் தான் அடுத்த வேலை ஸ்டார்ட் ஆகுது, அந்த வேலையோட முடிவில் தான் இன்னொரு வேலை ஸ்டார்ட் ஆகுது. இந்த மாதிரி தான் வந்துட்டு ஒவ்வொரு நிறுவனத்துலேயும் ஒவ்வொரு வேலையும் நடக்குது. இதை வந்துட்டு டிபெண்டன்ட் ஈவெண்ட்ஸ்னு சொல்கிறோம். இதை ஏற்றுக்கிறீங்களா அப்படின்னு சொல்ல, ஆமாம் ஏற்றுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இந்த டிபெண்டன்ட் ஈவெண்ட்ஸுடன் இன்னொரு நிகழ்வும் சேரும் பொழுது வெவ்வேறு விதமான நிகழ்வுகள் மிக பெரும் மாற்றத்தை வந்துட்டு ஏற்படுத்தலாம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஃப்ளக்சுவேஷன். இது என்னன்னு உனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்குறாரு. புள்ளி விவரங்களில் ஏற்படக்கூடிய அதாவது நம்மளோட டேட்டாஸில் ஏற்படக்கூடிய மாறுதல்களா அப்படின்ற மாதிரி அலெக்ஸ் ரோகோ சொல்கிறாரு. இதை நான் வந்துட்டு இன்னொரு வகையில் எளிமையாக சொல்கிறேன் உனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு சில தகவல்கள் வந்து நமக்கு எளிமையாக கிடைக்கலாம். உதாரணத்துக்கு இங்கே மொத்தம் எத்தனை பேர் உட்கார முடியுன்றது இங்கே போடப்பட்டிருக்கிற சேர்களை வச்சு கவுண்ட் பண்ணி நம்ம சொல்லிடலாம். ஆனால் சில தகவல்களை வந்து நம்மளால் எளிமையாக பெற முடியாது. உதாரணமாக நம்முடைய
பில் இருக்குது பார்த்திங்களா, இப்போ சாப்பிட்டதுக்கான பில்லு அது எப்போ வரும்னு வந்து சொல்லவே முடியாது. சமையல்காரர் வந்து முட்டையை சமைக்க எவ்வளோ நேரம் எடுத்துவார் அப்படின்றதையும் சொல்ல முடியாது. ஒரு நாளைக்கு எத்தனை முட்டை தேவை அப்படின்றதையும் கெஸ் பண்ண முடியாது. நம்ம இதை தான் வந்துட்டு ஸ்டாட்டிக்கல் ஃப்ளக்சுவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த தகவல்களை வந்துட்டு ஒவ்வொரு நிமிடத்திற்கும் வந்துட்டு மாறுபடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் அனுபவத்தின் பெயரில் வந்துட்டு நம்மளால் யூகிக்க முடியும் தானே அப்படின்ற மாதிரி அலெக்ஸ் ரோகோ கேட்குறாரு. அனுபவம் ஓரளவுக்கு மட்டும்தான் கை கொடுக்கும். உதாரணமாக கடைசியாக நான் சாப்பிட வந்தபோது எனக்கான பில் வந்துட்டு 42 வினாடிகளில் வந்துடுச்சு. அதுக்கும் முன்னாடி வந்துட்டு 2 நிமிடங்கள் ஆச்சு. ஆனால் இன்றைக்கி எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்றதே தெரில அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாரு. இதன் அடிப்படையில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட நிறுவனத்தை நடத்துறதுக்கு முன்கூட்டியே நாம் இது இவ்வளவு தேவை அப்படின்றது வந்துட்டு தீர்மானிச்சிட முடியாது வந்துட்டு ஜோனா சொல்கிறாரு. அந்த நேரம் பார்த்துட்டு பில் தொகை வந்துடுது. அதை வந்துட்டு அலெக்ஸ் ரோகோ தன் பக்கம் வந்துட்டு வாங்கி வச்சுக்கிறாரு. ஒரு தொழிலாளி ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் வேலை செய்கிறாரு அப்படின்ற அளவில் வந்துட்டு கணக்கிட்டு இந்த ஸ்டாட்டிக்கல் ஃப்ளக்சுவேஷனை வந்துட்டு கணக்கிடலாம் இல்லை அப்படின்ற மாதிரி, தோராயமாவது கணக்கிடலாம் இல்லை அப்படின்ற மாதிரி வந்துட்டு அலெக்ஸ் ரோகோ கேட்குறாரு. அதே மாதிரி வந்துட்டு இந்த விஷயங்கள்லாம் வந்துட்டு எனக்கு எப்படி உதவ போகுதுன்னு தெரில எனக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு ஜோனா சொல்கிறாரு, இந்த 2 நிகழ்வுகளை வந்துட்டு நான் உனக்கு சொல்லியிருக்கேன். இந்த 2 நிகழ்வுகளோட தாக்கத்தோட காரணமாக நிறுவனத்திற்குள்ளே ஏற்படும் மாறுதல்கள் அனைத்தையும் நீ தான் கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்ப ஆரம்பிச்சிடறாரு. அலெக்ஸ் ரோகோ அதிர்ச்சி அடைந்தது. நான் இந்த ஊரில் நான் பதிலை தேடி வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இப்படி பாதியில் விட்டு போகிறீங்களே அப்படின்ற மாதிரி வந்துட்டு அலெக்ஸ் ரோகோ கேட்குறாரு. அதுக்கு ஜோனா வந்துட்டு மெல்ல அவர்கிட்ட வந்துட்டு கை குலுக்கிட்டு, அலெக்ஸ் ரோகோ இங்கே பாரு, இது இப்படி தான், இதெல்லாம் செஞ்சேன்னா ஜெயிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு நான் உனக்கு சொல்லி கொடுத்தேன்னா நிச்சயமாக அதுவே கூட உன்னை சீக்கிரமாக வந்துட்டு தோல்வி பாதைக்கு கொண்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு, உனக்கான பதில்களை வந்துட்டு நீயாக தான் கண்டுபிடிக்கணும். நான் இப்போ சொன்ன விஷயங்களை வந்துட்டு உன்னோட நிறுவனத்தில் வந்துட்டு இந்த 2 நிகழ்வுகளையும் அப்ளை பண்ணி பாரு. உனக்கான பதில்கள் கிடைக்கும்போது என்னை திருப்பி கூப்பிடு அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கான ஆளுங்களாம் வெயிட் பண்ணுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் கிளம்பி போயிடுறாரு. இவரை வரவேற்று ஒருத்தர் வந்துட்டு காரில் கூப்பிட்டு போயிடுறாரு. அலெக்ஸ் ரோகோ அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு டாக்ஸிக்கு கை காமிச்சு அதில் ஏறி உட்காந்துன்னு ஊருக்கு கிளம்பி போகிறாரு. ஸோ இதோட வந்துட்டு 10வது அத்தியாயம் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வாழ்க்கையில் முன்னேற துடிக்கிற உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். மிக்க நன்றி.